என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உன்னுடைய உள்ளத்தை தொடுவதற்காக என் வாக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன். திருச்செந்தூர் கிழக்கு கடற்கரையிலிருந்து மணற்காடு வழியாக தேவசேனா சமேதன் வள்ளி மணாளனாகிய நான் முருகன் உன்னோடு இப்பொழுது நேரடியாக உரையாடுகின்றேன். நீ எங்கே இருக்கின்றாய் என்பதை விட என்ன ஆக போகின்றாய் என்பதுதான் எனக்கு மிகவும் பெரிது. உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ சில வழிகளை நான் இப்பொழுது கூறுகின்றேன். உன் கடந்தவற்றை நினைத்து நீ எப்பொழுதும் சோகம் கொள்ளக்கூடாது. அது உன்னை வடிவமைத்தது. ஆனால் சில காலம் போனது, அதில் நீ வாழ்ந்தாய். ஆனால் இப்பொழுது அதிலிருந்து நீ முழுமையாக வெளிவர வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். புதியவற்றை நோக்கி செல்ல வேண்டும். பழைய சிந்தனைகள், பழைய பழக்கங்கள், பழைய அச்சங்கள், இவை அனைத்தும் உன்னை சுருங்க செய்கின்றது. புது எண்ணங்கள் உன்னை வாழ வைக்க வேண்டும். அந்த எண்ணங்களில் நான் நிறைந்திருக்க வேண்டும். பழைய தாக்கங்கள் உன் மனதை போட்டு வஞ்சித்து கொண்டிருக்கின்றது. புதிய தாக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையை இன்பமயமாக்க வருகின்றது. என்னுடைய அருளால் அதை நீ அழகாக வரவேற்க தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கவனம் புதியதை நோக்கி இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனை புதியனவாக இருக்க வேண்டும். பழையனவற்றையெல்லாம் நீ முழுவதுமாக கலைந்தால்தான் தீமைகள் விலகும், நன்மைகள் உண்டாகும். எதிர்பாராத சந்தோஷம், மறைந்திருந்த அதிர்ஷ்டம் எல்லாம் இப்பொழுது விழிக்கும். பக்தன் தனது கண்களில் நீர் மல்கி மனதுக்குள் பரிதாபத்தின் கூச்சலோடு என் முன் வந்து நின்றால் அவனை பார்த்தவுடன் நான் மனமுருகி போகின்றேன். இத்தனை நாள் கழித்தும் வந்தாயே என்று உனக்காக இன்றும் ஒளியாக நான் தோன்றுகின்றேன் என்று மூச்சினுடைய சோர்வை அழகாக வளமாக மாற்றுகின்றேன். யாரிடமும் சொல்லாத வேதனைகளை என்னிடம் சொல்லி இருக்கின்றாய். உனக்கான தீர்வை நான் சர்வ நிச்சயமாக தருவேன். உனக்கு ஒரு தேவை என்றால் அந்த தேவையை என்னிடம் சொல். அதில் நல்ல முடிவை நான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன். உன் கண்ணீருக்கு முடிவாக நான் எப்பொழுதும் இருப்பேன். பெரிதும் நம்பி தோல்வியை கண்டிருக்கின்றாய். நம்மிடையே இருந்த அந்த உறவை மறந்துவிட்டு நகைச்சுவையாக வாழ முயற்சித்தாய். ஆனால் உன்னுள் இருந்த பசுமை இன்னும் காயவில்லை. உனக்காக நான் மறுபடியும் அதே வாய்ப்புகளை உருவாக்குகின்றேன். நீ இந்த முறை வெற்றி பெற்று விடுவாய். ஏனென்றால் நான் உன் பக்கம் இருக்கின்றேன். தவறவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் உன்னை தேடி வரும். நீ நினைத்ததை விட உயர்வாக வாழ்ந்து காட்டுவாய். உன் கனவுகள் சிறியது, ஆனால் என்னுடைய திட்டங்கள் பெரியது. நீ தாழ்வாக சிந்தித்தா கூட என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னை உயர்த்திவிடும். சில விஷயங்கள் உனக்கு பயத்தை தோற்றுவிக்கின்றது, ஆனால் கவலைப்படக்கூடிய அளவிற்கு அதில் ஒன்றும் இல்லை. என்னுடைய கரம் அந்த விஷயத்தை சுற்றி இருப்பதால் உனக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கும். உன்னுடைய எதிரிகளை நினைத்து ஒருபொழுதும் பயம் கொள்ளாதே. எதிரிகள் அற்ற வாழ்க்கை நான் உனக்கு தருவேன். எதிரிகள் எல்லாம் உன் முன்னால் தோற்று போய் நிற்பார்கள். உன்னுடைய பாதை வெற்றி பாதையாக மாறப்போகின்றது. நீ விழுந்தாய் என்றால் கூட அது என்னுடைய திட்டமாக தான் இருக்கும். நீயே எழுந்து நடக்கப் போகின்றாய் என்றாலும் அதுவும் என்னுடைய செயலாக தான் இருக்கும். என்னுடைய முழு பக்தனாக நீ மாறிய பின் உன் வாழ்க்கையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு துரும்பு கூட அசையாது. உனக்குள் இனிமேல் அமைதியானது பிறந்துவிடும். உன்னுடைய நெஞ்சம் படபடப்போடும், தவிதவிப்போடும், ஒரு பரபரப்போடும் இருந்த நிலையெல்லாம் மாறி அந்த நெஞ்சத்தில் அமைதியாக இந்த முருகனே வந்து குடிகொள்வேன். ஒரு தாயின் கரத்தில் உறங்கக்கூடிய குழந்தை எந்த அளவு அமைதியாக இருக்குமோ அந்த அளவு அமைதியை நான் உனக்கு பரிசாக கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாதுகாப்பை நீ உணர்வாய். என்னுடைய அரவணைப்பில் உன் வாழ்க்கை இருப்பதை நீ உணர்வாய். எது நடந்தாலும் முருகனின் ஆசீர்வாதம் தான், அதனால் தான் நடக்கின்றது என்பதை இன்றளவும் நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு ரூபத்தில் நானே உன்னோடு வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு உன் வாழ்விற்கான நன்மைக்கான அறிகுறிகளை எல்லாம் எல்லா நேரங்களிலும் கொடுத்தபடியே இருப்பதை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பெயருக்குள் புத்துயிர் இப்பொழுது பிறக்கின்றது. நீ மறக்கப்படவில்லை. உன் பெயர் வலிமையோடு மீண்டும் ஒலிக்கத்தான் போகின்றது. இன்று திருச்செந்தூர் முருகன் கருவறையில் நான் உன் பெயரை உச்சரிக்கின்றேன் என்றால் இந்த உலகமே உன்னை நம்பக்கூடிய அளவிற்கு நான் உன்னை எழுப்பப் போகின்றேன். நீ நினைத்த
அனைத்தும் நடக்கவில்லை என்பதுதானே உண்மை. ஆனால் இப்பொழுது இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் பக்கங்களை மீட்டு நான் எழுதியுள்ளேன். கடந்தவை இனிமேல் உனக்கு பயமளிக்கப் போவதில்லை. உன்னுடைய எதிர்காலம் பிரமிப்பளிக்கக்கூடிய அளவிற்கு மாறப்போகின்றது. என்னால் இயலாததும் எதுவும் இல்லை, உன்னால் இயலாததும் எதுவும் இல்லை. முருகனே உன் பக்கம் இருக்கும் பொழுது வேறு என்ன வேண்டும்? உன்னுடைய முகம் மலர்வதை நான் காணப்போகின்றேன். உன் வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை பாடமாக கற்றுக் கொடுத்து விட்டது. எத்தனை முறை நீ மீண்டும் மீண்டும் ஒரே இடத்தில் சென்று ஏமாந்து பல பாடங்களை கற்று இப்பொழுது உன்னுடைய மனம் வலிமையை பெற்றிருக்கின்றது. இனிமேலும் நீ எதற்காகவும் ஏமாறப் போவதும் இல்லை. அதிகமாக ஒரு இடத்தில் இரக்கத்தை காண்பித்து உன் மனதில் நீ வலியை கொண்டதுதான் மிச்சம். அந்த நிலைமை எல்லாம் மாறி உனக்கான வாழ்க்கையை அழகான புது பொலிவோடு உற்சாகத்தோடு இன்று முதல் நீ வாழ ஆரம்பிக்கப் போகின்றாய். என்னுடைய கண்கள் உன்னை கவனித்து விட்டது. உன்னுடைய மனம் புது உத்வேகத்தோடு இப்பொழுது செயல்படுவதை என்னுடைய கண்கள் கவனித்து விட்டது. இனியும் நீ கஷ்டப்பட போவதில்லை. இந்த கந்தனின் கருணை கொண்டு நீ வாழ தயாராகி விட்டாய். மீண்டும் நீ சிரிக்கப் போகின்றாய். முழு மனதோடு சிரிக்கப் போகின்றாய். இன்ப காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வரிசையாக இனி பலிக்க ஆரம்பிக்கும். உன் பிரச்சனைகள் எல்லாம் வரிசையாக இனி தீர ஆரம்பிக்கும். உன்னுடைய வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிக்கும். தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். முருகன் உன் வாழ்க்கையை பார்த்து புன்னகைத்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் நல்லதொரு பாதையை நீ இப்பொழுது தேர்ந்தெடுத்து விட்டாய் என்பதற்காக என்னுடைய பாதை அது. என் வழியில் நீ வந்த தருணம் இது. இனிமேலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நல்ல பாதையில் இனி உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் செல்லும். மிகவும் சிறப்பான வாழ்க்கையை இப்பொழுது நீ வாழப்போகின்றாய். நீ நினைத்ததற்கும் எதிர்பார்த்ததுக்கும் மேலான உயர்வும் முன்னேற்றமும் உன்னை வந்து அடையும். பண்போடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பிறர் புண்படக்கூடாது என்று நீ உன்னையே புண்படுத்தி கொண்டு பிறருடைய நலனிற்காக நீ வாழ்கின்றாய். சுயநலம் சிறிதும் இல்லாமல் பிறருடைய நலனை கருத்தில் கொண்டு வாழ்ந்ததால் பல பிரச்சனைகளை பல வேதனைகளை சந்தித்து உன்னுடைய மனம் இப்பொழுது திடமாக தான் மாறியிருக்கின்றது. வலிமையாக மாறிவிட்டாய் நீ. யாராலும் உன்னை வீழ்த்த முடியாத அளவிற்கு வலிமையை இப்பொழுது நான் உனக்குள் காண்கின்றேன். உன்னுடைய வேலையில் முழு கவனத்தை செலுத்தி நீ இனி முன்னேறுவாய். தொழிலில் வருமானம் பல மடங்கு பெருகும். உன் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். ஒற்றுமை மேலோங்கும். உன் மனம் நிம்மதி பெறும். உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும். நீ நினைத்ததற்கும் மேலான மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து ஆச்சரியப்படுத்தும். நீ இனி விழப்போவது இல்லை. வேகமாக எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டாய். வெற்றியை பெறாமல் நீ ஓயப் போவது இல்லை. உன் வாழ்க்கை நல்ல மாற்றத்தை நோக்கி போக ஆரம்பித்து விட்டது. நல்லது நடக்கும்.